நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல் சார்பாக வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஜி, யூஜி மற்றும் எஸ்ஜிடி, டிஆர்பிக்கான வயது வரம்பை நிர்ணயித்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான ஜிஓ பார்த்திங்கன்னா அதிரடியாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்கும்போது, அதாவது போராட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பழைய டெட்டு பாஸ் பண்ண நண்பர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தினாங்க. அப்புறம் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் நடத்தினாங்க. இதில் பிஜி டீச்சர்ஸ், டிஆர்பி எழுதக்கூடிய நண்பர்கள் அந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. கடந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் லிமிட்டை குறைச்சாங்க. 40 அப்படின்ற ரேஞ்சில் குறைச்சாங்க பொது பிரிவினர்களுக்கு. அப்புறம் 5 வருடம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து மற்றவங்களுக்கு 45 ஆக்குனாங்க. மீண்டும் பார்த்திங்கன்னா அதனுடைய ஏஜை தளர்த்தினாங்க. ஆனால் நிறைய டெட் எழுதின நண்பர்கள் பாஸ் ஆகி இன்னும் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால ஸோ அந்த ஏஜை பார்த்திங்க அப்படின்னா தமிழக இப்போது இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் பார்த்திங்கன்னா வயதை உயர்த்தி அதற்கான கண்டிப்பாக பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க. அதனுடைய அடிப்படையில் தற்போது கல்வித்துறை செயலாளர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஜிஓ போட்டிருக்காங்க. அந்த ஜிஓவின் படி எந்த விதமான ஆசிரியர் தேர்வாக இருந்தாலும் பொது பிரிவினருக்கான வயது 53. பொதுப்பிரிவினர் ஓசி கேட்டகரி பார்த்திங்கன்னா 53 வயது வரைக்கும் எழுதலாம். மற்ற பிரிவினர்கள் 5 வருடம் ரிலாக்ஸேஷனோடு 58 வயது வரை எழுதுவதற்கு அவர்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. ஸோ இதை தான் நிறையா தெளிவுபடுத்த முடியாமல் இருந்தது. ஸோ இப்போ அதற்கான தெளிவு நமக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்களே பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ அதற்கான அந்த ஜிஓ போட்டிருக்கேன். ஸோ அந்த ஜிஓ படி பழைய அந்த ஏஜ் லிமிட் ஆனது கேன்சல் செய்யப்பட்டு புதிய ஏஜ் லிமிட் வந்திருக்கு. ஸோ அப்போ இதன்படி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா இனி எந்த விதமான டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்வு, அதாவது இனிமே வரக்கூடிய நியமன தேர்வு எஸ்ஜிடி டீச்சர், செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இப்போ எழுதக்கூடிய, அதாவது இன்று எழுதக்கூடிய அந்த டெட் பேப்பர் 2 நியமன தேர்வு, அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி தேர்வு, பாலிடெக்னிக், கல்லூரி, இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது டிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய அனைத்து விதமான ஆசிரியர் நண்பர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நான் 44 இருக்கேன், 45 இருக்கேன், நான் படிக்கலாமா, மீண்டும் அந்த ரிலாக்ஸேஷன் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் தாராளமாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் போட்டி என்பது அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 45 கடந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றதுனால இன்னும் அந்த தேர்வர்கள் எழுதக்கூடிய தேர்வானது மீண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கணிசமான தொகையை எட்டும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த வகையில் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கில் போனவங்க மிக ஆக்ரோஷமாக மிக நல்ல ப்ரிப்பரேஷனோட போட்டிடுவாங்க அப்படின்னு நம்பலாம். இதனால் கட் ஆஃப் கூட அதிகரிக்கலாமுங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது மிக கவனம் எடுத்து அதிகப்படியான நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிரத்தையோடு பண்ணால் தான் முடியும். அதிகமான கட் ஆஃப் இருந்தால் மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கிறது. ஸோ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களும் நல்ல விதமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சார்பாக 2 விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும். பிஜிடிஆர்பி எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. இதுபோக காமர்ஸ்க்கான கிளாஸஸும் காமர்ஸ்க்கான மெட்டீரியல் தமிழ் மீடியம் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கீழே தர நம்பரில் தொடர்பு கொண்டு காண்டாக்ட் பண்ணி உறுதி செஞ்சுங்க. வரக்கூடிய 11ஆம் தேதி நம்மளுடைய டெமோ கிளாஸஸ் காமர்ஸுக்கும் எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் இருக்குது. அதற்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த பதிவை உங்களுடைய பல டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷனுக்காக காத்துங்கள். நன்றி, வணக்கம்.